ஏன்னா நம்மளும் நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு புகுந்த வீட்டில் போனால் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் இங்கே எல்லா பெற்றவங்களுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவும் அப்படியான ஒரு சோகத்தை இன்னும் அதிகப்படுத்தி தருது, கலவரத்தை அதிகமாக்கி கொடுத்துட்ருக்கு. மிகப்பெரிய பணக்காரர் தான் ரிதன்யாவுடைய குடும்பத்தார். அதே போல மிகப்பெரிய பணக்காரர் தான் ரிதன்யாவை கல்யாணம் பண்ணிட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும். ஆனால் அந்த ரிதன்யாவுக்கு நடந்த கொடுமைகள் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு, எந்த விஷயமா இருந்தாலும் பெத்த அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. பர்சனலா உடல் சம்பந்தமான விஷயங்களை தன்னுடைய அம்மா கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. ஆனா அம்மா கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாத அளவுக்கான கொடூரங்கள், இது என்ன சைக்கோத்தனம் அப்படிங்கிறது பயமா இருக்கு நமக்கு. காலம் எங்க போயிட்டு இருக்கு.